உண்மையான ஃபேன்ஸ் நிலைமை இதுதாங்க, அடிக்கிறாங்க பாஸ் வச்சுட்டே போயிட்டு. இப்போ வந்து ஒரு போலீஸ்காரர் சார் சொல்றாரு, ஒரு சார் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா டூப்ளிகேட் ரெடி பண்ணிடுறாங்களாம். சரிங்களா, டூப்ளிகேட்ல வந்து இது இங்க இருக்கா, ஓகேங்களா, இந்த இது வந்து சீல் வந்து டூப்ளிகேட்ல இல்ல, டூப்ளிகேட்டை வச்சு நிறைய பேர் உள்ள போயிடுறாங்க. இப்ப படம் வந்தா 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் செலவு பண்ணி படம் பாக்குற எங்களுக்கு உள்ள இது இல்ல. தலைவரோட 50வது வருஷம் இது, சரிங்களா, தீவிரமான ஃபேன்ஸ் நாங்க உள்ள இல்லைன்னா எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்தி என்ன பிரயோஜனம், தேவையே இல்லைன்ற. இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரையும் ஏமாத்தாதீங்க. அவருடைய நண்பன் கமல் என்பதை அவர் வந்து மீண்டும் மீண்டும் வெறும் பெருமையோடு சொல்லிக்கிறார். பாருங்க, அதுதான் ஒரு சூப்பர் ஸ்டார். எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரான ஆனாலும் என்னுடைய நண்பன் ஒரு நல்ல நடிகன் என்பதை அவர் வந்து தெரிவிக்கிறார். இந்த மாதிரி நல்ல ஸ்டேஜில் அதை கௌரவமாக தெரிவிக்கக்கூடிய ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி தான். எல்லாருமே காம்படிஷன் பயந்து இவன் பேரை சொல்லாமா அவன் பேரை சொல்லாமா, அவன் பேரை சொன்னால் நம்ம மார்க்கெட் ஆகிடுமா, அதெல்லாம் பார்க்காத ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார்